அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிவுகள் நம்ம எல்லாரையுமே மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது. ஒழுங்காக தூங்கவே முடியல, மிகவும் வேதனை அளிக்குது. மனுஷனை கண்கலங்க வச்சுட்டாங்க, பார்க்கவே மிகவும் வேதனையாக இருக்குது. தைரியமாக ஒன்றிய அரசியலாக எதிர்த்து நின்று அவ்வளோ போராடினார். நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வியந்து பார்த்தாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு சிஎம் இல்லையே, எங்களுக்கு இப்படிலாம் பேசுகிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ட்டு. அவ்வளோ துணிச்சலாக அவ்வளோ ஆற்றல் மிக்க ஒரு முதலமைச்சராக அவர் இருந்தார். இந்த 5 ஆண்டு காலத்திலேயே திமுகவுக்கு எவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்தும் கூட அவரை கொஞ்சம் கூட அடி பண்ணியாமல் தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணவர். நம்ம விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும், விஜய் ஒரு முட்டாள்னு சொன்னோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, விஜய் ஒரு முட்டாள் தான். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ, ரொம்ப அதிகமாக ரொம்ப அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு வாக்களிப்பாங்க, நடிகை பின்னாடியெல்லாம் போக மாட்டாங்க, யோசிக்கிற திறன் இருக்கும், வரலாறு தெரியும், பெரும்பாலான மக்களுக்கு வரலாறு தெரியும், எல்லாம் தெரியும், மக்கள் நல திட்டங்கள்னால் என்னன்ற புரிதல் இருக்கும் அப்படின்னு நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்து அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர் ஆக்கி கோயில் கருவறைக்குள்ளே போக வச்சவர். ஆனால் அவரை சட்டமன்றத்துக்குள்ளேயே போக விடாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், சட்டமோ திட்டமோ வாட்டவர் என்ன செஞ்சாலும் அதுக்கு கொள்கைன்ற ஒன்று இருக்கணும். இப்போ ஆளுங்கட்சியாக பொறுப்பேற்றிருக்கிறவங்களுக்கு கொள்கையெல்லாம் எதுக்குன்னு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் எப்படி இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க? திமுக இந்த மாதிரி திட்டங்களோ சட்டங்களோ கொண்டு வரப்போ அது பிடிக்காம பாஜக கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். திமுகவையும் தமிழ்நாட்டையுமே தப்பாக பேசுவாங்க, தமிழ்நாட்டில் இந்திக்காரங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் வன்மத்தை கக்கிக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஏற்பட்ட ஒரு கேவலமான ஒரு சனாதன சக்தியை எதிர்த்து துணிவோட தெம்போட திராணியோட அரசியல் செய்யணும், சண்டை போடணும்னா அதுக்கு அந்த இடத்துல அதுக்கேற்ற ஒரு ஆள் இருக்கணும். இந்த மக்கள் அதை யோசிக்கவே இல்லை. அப்படியே போய் ஒரு நடிகன் பின்னாடி அப்படியே ஓடி போய் ஓட்டு போட்டிருக்காங்க. மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு விரும்பினாங்க. தீ எறிகிறது எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும், நாங்கள் என்ன ஃபோட்டோலேயே பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி, எங்கள் வீட்டை நாங்கள் கொளுத்தி பார்க்கணுமேனு வீட்டுக்கே தீயை வச்சு விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தீ எறிகிறத நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய சொந்த வீட்டையே கொளுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ ஏற்பட்ட முட்டாள்களை இது வரைக்கும் பார்த்ததில்லை. தற்குறி கூட்டம், ஒரு தலைமுறையே ஒரு தற்குறியாக வளர்ந்து நிற்கிது. பெற்றோர்களை மதிக்காமல் ஒரு பொண்ணுலாம் காணொலி போடுது, பார்க்குறேன். அந்த பொண்ணு தாவேக்கா, அவங்க அப்பா திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. கேக்கை எடுத்துக்கிட்டு போய் அவங்க முன்னாடி வச்சு வெட்டி அதை வீடியோ எடுத்து அவரை அசிங்கப்படுத்தி அவரை கலாய்ச்சி அதை பப்ளிக்காக பதிவிடுறாங்க. இது என்ன ஒரு கொடூரமான ஒரு மனநிலை. பேரண்ட்ஸை கலாய்க்கிறது அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை பப்ளிக்காக 4 பேர் பார்க்குற மாதிரி நம்ம போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள். இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்னு சத்தியமாக புரியல. இதே மாதிரி அந்த தாய் தகப்பன் பண்ணால் நல்லா இருக்குமா? டிவிக்கேக்காரங்க அதையும் பண்ணுவாங்க. அவங்க குழந்தை ஒருவேளை வேறு கட்சிக்கு ஆதரவு அளிக்குதுன்னு சொன்னாக்க அதை வீடியோ எடுத்து அந்த கட்சி தோத்துருச்சு, இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க குழந்தைய வீடியோ எடுத்து பார்த்தியா நாங்கள் இப்போ பண்ணிட்டு பார்த்தியான்னு குழந்தையவே பப்ளிக்காக போட்டு எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க. ஆனால் இப்போ ஏற்பட்ட தற்குறி கூட்டம் எங்கேருந்து உருவானாங்க, எப்படி உருவானாங்கன்றது சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்க முடியல. எல்லோரும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க. என் கான்டாக்டில் எல்லாம் கூட நான் பார்க்குறேன், ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறானுங்க. அது ஒரு ஃபோட்டோ, விஜய் சட்டமன்றத்தை நோக்கி போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதை போட்டு பின்னாடி ஒரு பேரே வரலாறு அதெல்லாம் போடுறானுங்க. இவனுங்களுக்கு அதிகபட்சம் அந்த ஸ்டேட்டஸ் போடுறது தான் அவனுங்களுக்கு வேணும். ஓட்டு போட்டானுங்க, ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டானுங்க. இப்போ ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற சூழல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ ரெடி பண்ணி இப்போது ஸ்டேட்டஸ் போட்டானுங்க. ஸ்டேட்டஸ் போட்டு போயிடுவானுங்க. இங்கே பாதிக்கப்பட போகிறது சாதாரண மக்களும் அரசியலில் தொடர்ந்து இயங்கக்கூடிய நம்மளும் தானே பாதிக்கப்பட போகிறோம். இவனுங்க இன்றைக்கி அவனுங்க பாட்டுக்கு ஸ்டேட்டஸை போட்டு ஓடி போட்டானுங்க. இந்த மண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் இவனுங்க களத்திலே நிற்க மாட்டானுங்க. எல்லாத்துக்கும் போராடி கண்டவங்கிட்டெல்லாம் அறுப்பு வாங்கி பேச்சு வாங்கி ஊர் பகையெல்லாம் வளர்த்து வச்சு எல்லா துன்பங்களையும் அனுபவிக்க போகிறது நாங்கள் தானே. திமுக தான் சிலுவையை சுமக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க போய் அவதூறு போலியான பிம்பங்களை திமுகவுக்கு உருவாக்கி அதை மக்கள்கிட்ட தெளிவாக கொண்டு போய் சேர்த்து இருக்கிறதுலே நாகரிகமான அரசியலை பண்ணுறது திமுக தான். ஆனால் அந்த திமுகவை தான் ரவுடி பசங்க, அவனுங்க ரவுடிசம் பண்ணுவானுங்க, மோசமான கட்சி, அந்த கட்சி ரொம்ப டெரரானது, இப்படிலாம் அப்படி நம்ப வச்சுட்டாங்க. பார்க்க தானே இருக்கும். தாவேக்கா அவங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்களுக்கு மேலே என்னென்ன அடக்குமுறைகளெல்லாம் செலுத்துது அப்படின்றத பார்க்க தானே போகிறோம். திமுக ஏதாவது அப்படிலாம் செலுத்திச்சா? வாய்க்கு வந்தபடி பேசினானுங்க, வாய்க்கு வந்தபடி மரியாதை இல்லாமல் அவ்வளோ மோசமாக பேசினானுங்க.
திமுகவையும் திமுக தலைவர்களையும். நாங்கள் மோசமாக கூட பேச மாட்டோம், ஆனால் நார்மலாக பேசுவோம். இந்த தாவேக்கா என்னெல்லாம் பண்ண போகுதுன்றதை நீங்களே பாருங்கள். எதுக்கும் துணிஞ்சு தான் நாங்களும் இருக்கோம். இந்த சில்லறைகளை எல்லாம் கண்டு ஒதுங்கி போகிற ஆளோ இதெல்லாம் நம்ம கிடையாது. திமுகவை ஆளுங்கட்சியாக பார்த்துட்டானுங்க, எதிர்கட்சியாக எப்படி செயல்படுதுன்றதை பார்க்க போகிறானுங்க. வெறுங்கரண்டி வச்சுருக்கிறவன் எப்படி வேணால் சுற்றலாம்ல, கரண்டியில் குழம்பு இருக்கிறவன் தானே பார்த்து பார்த்து சுற்றணும். இப்போ எங்ககிட்ட வெறுங்கரண்டி இருக்குது, சொல்லட்டை எப்படி இருக்குன்றதை பார்ப்பானுங்க இனிமேல். திமுகவிற்கு இந்த தோல்வி டிசர்விங்கே இல்லைங்க, சுத்தமாக டிசர்விங் கிடையாது. வேலை செய்யாமல் தோற்கடிக்கப்பட்டால் நம்ம அந்த தோல்வியை ஏற்றுக்கலாம். ஆனால் நலத்திட்டங்கள், மக்களுக்காக பேசுனது, மக்களுக்கான அரசியலை செஞ்சது, இந்த மண்ணுக்கான அரசியலை செஞ்சது எல்லாமே திமுக சரியாக தான் செஞ்சிச்சு. ஆகவே இந்த தோல்வி திமுகவுக்கு டிசர்விங்கே கிடையாது. அதே போல் தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கு பாருங்க, அந்த வெற்றின்றதுக்கும் தாவேக்கா டிசர்விங்கே கிடையாது. அவங்களுக்கு உரித்தான வெற்றியே அது கிடையாது. மிகவும் கேவலமான ஒரு அரசியலை செஞ்சு 41 பிணங்களின் மேலே ஏறி நின்று குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் விளையாடி அவ்வளோ கேவலமான அரசியலை செஞ்சு தான் இந்த நபர் இவ்வளோ வாக்குகளை பெற்றிருக்கிறார். இளைஞர்களை கொஞ்சம் கூட சிந்திக்க விடாமல் டிவிக்கே டிஎம்கே ஏமலை பழிய போடுறீங்க கரூர் விவகாரத்தில் இப்படி இளைஞர்களை மடைமாற்றி அவங்க போக வேண்டிய திசையை என்னன்னே காட்டாமல் இவ்வளோ நாள் ஆண்ட கட்சிகள் ஒன்றுமே செய்யலை மக்களுக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வரலாறை தெரிஞ்சுக்க விடாமல் இந்த 2 திராவிட கட்சிகளும் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலவரம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குன்ற எந்த அடிப்படை புரிதலையும் அந்த இளைஞர்களுக்கு கடத்தாமல் இளைஞர்களுடைய மூளையை மழுங்கடிச்சு அவ்வளோ கேவலமாக அரசியல் செஞ்சுதான் விஜய் இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த மாதிரி அரசியல் செஞ்சால் இந்த மண்ணில் இதுவரைக்கும் ஒருத்தனாலையும் சக்சீட் ஆக முடிஞ்சதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு சக்சீட் ஆக முடியுதுன்னா இது மிகப்பெரிய கொடுமை. இது ரொம்ப ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு சிச்சுவேஷனாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும்னு நான் கனவுல கூட நினச்சது கிடையாது. இந்த மண் திராவிட மண், தந்தை பெரியார் மண், இது தமிழ்நாட்டு மண், இது தமிழ் மொழிக்கான மண், இந்த மண் அப்படிப்பட்ட மண், இப்படிப்பட்ட மண் நம்ம அவ்வளோ பெருமையாக அவ்வளோ கர்வத்தோட பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது, தலை குனிய வேண்டியதாக இருக்குது. வெளியூருக்காரங்களாம் நீ என்ன கேட்பான்? இவ்வளோ நாள் நீங்கள் நார்த் இந்தியன்ஸை பார்த்து அறிவு இல்லாமல் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ உங்கள் ஊரில் இருக்கிறவங்களே நீங்கள் இப்படிலாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்களே. இந்த ஒரு தற்கொலை கூட்டத்தை இவனுங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவானுங்க, ரிப்போர்ட்டர் NDTV ரிப்போர்ட்டர் போனார்னு சொன்னால் அவர் பக்கத்தில் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு போவானுங்க. இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்களே, என்னன்னு கேட்டால் நம்ம மூஞ்ச கொண்டு போய் எங்கே வைப்போம்? ஸ்டாலின் அவர்களுடைய கண்கள் கலங்கினதை பார்த்து மனசே கேட்கலங்க. எவ்வளோ தைரியமாக நின்று எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ போராடின மனுஷனை இப்படி கலங்க விட்டுட்டாங்களே. இந்த மக்கள், அந்த தாவேக்கா கட்சிக்கு வாக்களித்த மக்கள், அந்த கட்சியாலையும் இவங்க தேர்ந்தெடுத்த அந்த நபராலையும் இவங்கெல்லாம் விரைவில் கண்கலங்க போகிறாங்க. அவன் பண்ணக்கூடிய ஆட்சியை பார்த்து, அவன் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்து கலங்கி கண்ணீர் வடிக்க போகிறாங்க, இது உறுதி. வடக்குல இருந்து ஒரு காற்று வீசும், அந்த காற்றை எப்படி தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இவ்வளோ நாள் நம்மளை கண்கலங்காமல் நம்மளை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தார் மனுஷன். அந்த மனுஷனை கண்கலங்க வச்சுட்டீங்கல்ல. எவன்லாம் அந்த கட்சிக்கு வாக்களித்தானோ அவன்லாம் சீக்கிரம் ரெக்ரெட் பண்ணுவான். அந்த நாள் சீக்கிரமாக வரும். இந்த கட்சியை வாக்களித்ததுனால நம்மளுடைய உடைமைகளை இழந்து, உரிமைகளை இழந்து, பொருளாதார ரீதியாக, வளர்ச்சி ரீதியாக எல்லாம் பின்னோக்கி செல்றப்போ கண்ணீர் வெடிப்பாங்க. இந்த கட்சிக்கு வாக்களித்தவங்கெல்லாம் கண் கலங்குவாங்க. பார்ப்போம். குழந்தைங்களெல்லாம் பெற்றோர்களை பிளாக்மெயில் செய்ய சொன்னவனுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் தான் செஞ்ச சாதனைகளை சொல்லி சொல்லி ஒவ்வொரு ஊராக போய் ஒரு நாளைக்கு 2 தொகுதி 3 தொகுதி 4 தொகுதி உதயநிதி அவர்கள்லாம் அந்த வாகனத்துக்கு மேலே வெயிலில் ஏறி நின்று ஒரு கொடை கூட பிடிக்காம நின்று அந்த வெயிலுக்குள்ளே கறி நின்று பேசுனதுக்கு இவங்க எல்லாம் கொடுத்துருக்கிற ரிசல்ட் இதுதான். மாற்றம் வேணும்னு வாக்களித்தவங்க எல்லாம் விஜய் ஒரு தவறு செஞ்சால் உடனே தட்டி கேட்கணும். கேட்பாங்களா? கேட்கணும் இல்லை. வாக்களிச்சிருக்கோம் உனக்கு, நீ என்ன எங்களுக்கு இப்படி பண்ணுற, இப்படி ஒரு துரோகம் பண்ணுறிய, நீ இப்படி மாநில உரிமைகளை அடகு வைக்கிறிய அப்படின்ட்டு கேட்பாங்களா? வாக்களித்தவங்க கேட்பாங்களா? திமுக ஆட்சியில் இந்த குறைகள்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த கட்சிக்கு தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்கீங்க. அப்போ தாவேக்கா ஆட்சி செய்கிறப்போ இதே மாதிரி குற்றங்களோ இல்லை ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால் உடனேயே விஜயை பதவி விலகு, உனக்கெல்லாம் முதலமைச்சராக இருக்க தகுதியே கிடையாது, உன்னையெல்லாம் நாங்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ட்டு எப்படி திமுகவை அட்டாக் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே தாவேக்காவுக்கு பண்ணுவீங்களா? தாவேக்காரனுங்க சொல்கிறானுங்க அப்படிலாம் நடக்காது, தேனாரும் பாலாரும் ஓடுன்றானுங்க. தாவேக்கா ஆட்சியில் ஒரு கொள்ளை, பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள், இல்லைன்னா பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது. அப்படியே ரொம்ப க்ளீனாக இருக்குன்றானுங்க. ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்காது, ஒன்றும் இருக்காது. எங்கள் தலைவர் எல்லாத்தையும் தடுத்துருவார் அப்படின்றானுங்க. பார்க்க தானே இருக்கும். ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கட்டும், விஜய் பதவி விலகியே ஆகணும். பண்ணுவாரா விஜய்? எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் சொல்லுவான்.
விஜய் தான் என்ன சம்பவம் நடந்தாலும் காரணம்னு சொல்லுவோம். எனக்கு யூடியூப்பில் வியூஸ் வரலனாலும் விஜய் தான் காரணம்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக விஜய் தான் காரணம், ஏதோ சதி பண்ணிட்டாங்க அப்படின்றவேன். இந்த குளத்தூர் வாசிகளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த தாவேக்காவுடைய வேட்பாளர் பேராவது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை இதுக்கு பின்னாடி அந்த நபரை பார்த்துருக்கீங்களா? அவருடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி என்னன்னாவது தெரியுமா? அது யார் நிற்கிறாங்க என்னன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியாவது வாக்களிச்சிங்களா? இல்லைனா விஜயுடைய மூஞ்சிக்காக தான் வாக்களிச்சிங்களா? விஜயுடைய மூஞ்சிக்காக விஜய்க்காக தான் வாக்களிச்சோன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளருடைய மூஞ்சி தான் முக்கியமா? நம்ம எதுக்கு வாக்களிக்கிறோன்ற அறிவு வேண்டாமா? யாருக்கு வாக்களிக்கிறோன்ற ஒரு புரிதல் வேண்டாமா? குறைஞ்சபட்ச அறிவு வேண்டாமா? இதுக்கு பேர் தான் கண்மூடித்தனமான கல்ட் மனநிலை கொண்ட ரசிகர்கள்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த வேட்பாளர் யாருன்னு பார்த்து அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வாக்களிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்கலாம். ஆனால் இதுக்கு பேர் டெமோக்ரஸி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நடிகனுக்கு பின்னாடி அப்பட்டமாக போய் அப்படியே போய் குத்தி விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது டெமோக்ரஸியே கிடையாது. அது ஒரு ரசிக மனநிலையில் போய் குத்திட்டு வந்திருக்கீங்க, அவ்வளோதான். அவனுக்கு குத்துனீங்கல்ல, அவன் 5 வருஷம் உங்களை வச்சு நல்லா குத்த போகிறான், எல்லா குத்தையும் வாங்கிக்கோங்க. யார் நினச்சாலும் பிரபலமாக இருந்தால் போதும் போல இருக்கே. MS தோனி அவர்கள் இவங்கெல்லாம் அடுத்த தேர்தலில் வந்து நின்னாங்க அப்படின்னாலும் MS தோனி அவர்கள் வேறு CSK அந்த விசில் சின்னதெல்லாம்ன்றதுனால அவர் நின்னாலும் ஜெயிச்சுருவார் போல இருக்கு. யார் வந்து நின்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல வந்து ஃபேமஸாக இருக்கணும், அப்படியே ரசிக கூட்டம் இருந்தால் போதும். எப்படி இருக்காங்க பாருங்கள். ஒரு தலைமுறையே ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்குது. எனக்கு என்ன புரியலன்னா, தமிழ்நாட்டில் விஜயுடைய அலை சுனாமி அப்படின்னானுங்க, ஏன் அந்த அலை புதுச்சேரியில் வீசலை? தமிழ்நாட்டில் 108 தொகுதிகள் ஜெயிச்ச நபரால் ஏன் புதுச்சேரியில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல? எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் மீண்டு வருவோம். தோல்வியெல்லாம் பல தடவை பார்த்த இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி வந்து என்னமோ ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும். என்ன தான் குறை வச்சார் அந்த மக்களுக்கு? என்ன தான் குறை வச்சார்? அதுதான் புரியல. ஒரு MLA என்ன தான் செய்யணும்? இதுக்கு மேலே என்ன தான் செய்யணும்? என்ன தான் செய்யணும்? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. எவ்வளோ நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த குளத்தூர் ஏரியாவில் எவ்வளோ நல்லா செஞ்சார். மனசே கேட்க மாட்டேங்குதுங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். இந்த ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்த்து அவங்களுக்கு வாக்களிக்கிறத விட அப்படி ரசிக மோகத்தில் வாக்களிக்கிறவங்க தான் இந்த நாட்டில் அதிகமாக இருக்காங்கன்னா இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும்னு சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.